மக்களே வெல்கம் டு துபாய் நண்பன். நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், ஃபியூவல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுனதை பற்றி துபாயில். அப்படின்னா பெட்ரோல் டீசலுக்கு வந்து நார்மலாக 1 திர்ஹம் கிட்ட கூடிச்சு துபாயில். அதுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஃபுல்லாக யாருமே பார்க்காம கொமெண்ட்டில் வந்து ஏசியெல்லாம் முடிச்சிட்டிங்க. நான் அதில் சொன்னது என்னான்னு சொன்னாக்கா, துபாயில் 1ஆம் தேதி ரேட் கூடுதுன்னாக்கா 31ஆம் தேதி எந்த பெட்ரோல் செட்லையும் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு மூடல லைனை. அதை தான் நான் சொன்னேன். ஸ்ரீலங்காவில் மிச்ச இடங்களில் என்ன நடக்கிறதுனாக்கா, 1ஆம் தேதி ப்ரைஸ் கூட்டுறதா இருந்தாக்கா 31ஆம் தேதியே வந்து பெட்ரோல் மிச்ச இடங்களில் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு போர்ட் போட்டுருவாங்க. பெட்ரோல் நெத்த டீசல் நெத்தன்னு சொல்லிட்டு. அதைத்தான் நான் சொன்னேன். அது நடக்கிறது எல்லோரும் எக்ஸப்ட் பண்ணி தான் நீங்கள் ஆகணும். அது ஏன்னா நாங்கள் நிறைய அப்படி அனுபவிச்சிருக்கோம். அதை ஒழுங்காக வீடியோவை பார்க்காம எல்லோரும் வந்து ஏசி முடிஞ்சு கொமெண்ட்டில் முட்டாள் மடையன் அதா இதா நாட்டுப்பற்று இல்லையா அவனுக்கிட்ட. இதில் நாட்டுப்பற்றுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இங்கே துபாயில் வந்து அப்படி செய்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறத நான் சொன்னேன். விளைஞ்சா துபாயில் வந்து அதுக்கு உனக்கு திர்ஹம் விலை தெரியுமா? துபாயில் பெட்ரோல் இருக்குது, ஐஸ்வரி கொடுக்குறான். துபாயிலையும் பெட்ரோல் இருக்குது, ஸ்ரீலங்காலையும் பெட்ரோல் இருக்குது. சரியா? அந்த ரேட் கூட்டினாக்க அந்த கூட்டுற டைம் வரையும் ஒழிக்கிறான்னு இல்லைன்னு சொல்கிறது தான் நான் சொன்னேன். பெட்ரோலோ டீசலையோ ஒழிச்சு வைக்காமல் ஆட்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறது. அதை விளங்கி கொள்ளாமல் ஏசி முடிஞ்சு ஏசுங்க, பிரச்சனை இல்லை, ஏசுங்க, ஏச்சு வாங்கிக்கொள்வோம். ஆனால் பிழை செஞ்சால் ஏசுங்க. நாங்கள் பேசுனது பிழையாக இருந்தால் ஏசுங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கொள்வோம், நோ ப்ராப்ளம். பட் நான் பிழையை பேசலையே, நான் யதார்த்தம் நாட்டில் நடக்கிறது. ஏன்னா நாங்கள் வந்து அதுக்கு முகம் கொடுத்துருக்கோம். நாட்டில் நான் 1ஆம் தேதி ரேட் கூடுதுன்னா 31ஆம் தேதி 30ஆம் தேதி ஆகக்கூட எல்லா பெட்ரோல் செட்லையும் டீசல் நேற்ற பெட்ரோல் நேற்றன்னு போர்டை போட்டு வச்சுருவான். ஏன்னா அடுத்த நாளைக்கு வந்து பெட்ரோலை விலையை கூட விற்கிறதுக்கு. அதைத்தான் நான் சொன்னேன். அதை சொன்னால் மிச்சம் பேருக்கு எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ள இயலாது. ஏன் எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ள இயலாண்டாக்கா, அவங்க மிச்சம் பேர் நினச்சிக்கொள்றே நான் கவர்மெண்ட்டு கேஸு. நான் கவர்மெண்ட்டு கேஸ் இல்லை, நான் சொன்னது வந்து பெட்ரோல் பங்க் ஓனர்ஸுக்கு தான் நான் சொன்னேன். அது வந்து மிச்சம் பேர் கவர்மெண்ட்டு கேஸ்னேன்னு சொல்லிட்டு எங்களோட ஆட்கள்லாம் வந்து ஓஹோன்னு கமெண்ட் பண்ணிட்டு போகிறது. மடையனா முட்டாலாம், அதை நாங்கள் மடையனாகவே இருந்து கொள்கிறோம். சரி, ஆனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.